ஹிந்தி மொழியில பேசுறீங்க, சன்ஸ்கிரிட்ல பேசுறீங்க, தமிழ்லையும் நல்லா பேசுறீங்க. எல்லா மொழி அ நல்ல இதிகாசங்கள், புராணங்கள்ல பாண்டித்யம் பெற்றிருக்கிறீங்க. சங்கீதத்துல அவ்வளவு சிறப்பா நீங்க பாடுறீங்க. கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல தோணுது. திடீர்னு அபங் பாடுறீங்க, இந்துஸ்தானி பாடுறீங்க. இதற்காக எவ்வளவு கடுமையா உழைச்சிருப்பீங்க நீங்க? காலி ஸ்லேட்டுல என்ன வேணா எழுதலாம். நான் காலி ஸ்லேட்டு, சாமி எழுதுறேன். நீங்க என்ன பேசுறீங்க, எப்படி பேசுறீங்கன்றதே பல நேரங்கள்ல உங்களுக்கு தெரியுறது இல்ல. உண்மை, அதுதான் உண்மை. நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. சில சமயம் நான் உபன்யாசம் பண்ணினதை நான் கேட்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கும். நம்ம படிச்சது தெரிஞ்சின்றது கொஞ்சம், வெளியில வர்றது வேற. அது வந்து சாமி எனக்கு அனுபவத்துல கொடுத்துட்டதுனால அது அவரை நினைச்சுக்கிட்டு நம்மள எம்டி பண்ணிக்கணும், காலி பண்ணிக்கணும். இதுதான் நான் தெரிஞ்சின்றது. என்னோட அறிவினால நான் சொல்லணும்னு நினைச்சேன்னா அது நடக்காது இல்லையா? செறிவற்று உலகோடு உரை சிந்தையுமற்று அறிவற்று அறியாமையும் மற்றதுவேங்கிறார் கந்தரனுபுதில் அருணகிரிநாதன் இல்லையா? யாம் ஓதிய கல்வியையும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததினால் அப்படிங்கிற இந்த கடவுளோட அருள் கொடையில நமக்கு நாட்டம் வந்துடுதுன்னா, சுவாமி அடிக்கடி சொல்ற வார்த்தை, உடம்பில் திடம் இருக்கும் வரை குருநாதரை சிந்தனை செய்வோம், பாக்கி ஆக வேண்டியவர்களை அவர் பார்த்துக் கொள்கிறார். கிருஷ்ணபரமசாமி ஒரு முறை சொன்னார், நீ செய்யறேன்னு நினைச்சிட்டா அவன் சாட்சி ஆயிடுவான், அவன் செய்யறான் நீ புரிஞ்சுட்டு நீ சாட்சி ஆயிடுங்கிற இல்லையா? நம்ம ஒரு பொம்மை நாட்டு பொம்மை தானே. அந்த உணர்வு வந்ததுன்னா அருள் நாட்டம் ஏற்பட ஏற்பட வாஸ்தவத்துல காரியங்கள் நடக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதுதான் உண்மை. ஒரு அரசு நினைத்தால் 1000 கொடையாளர்கள் தேவையில்லாமலே கூட போய்விடலாம். அரசுக்கு உங்கள் ஆலோசனை? பெரிய பெரிய கேள்வி இது. வாஸ்தவத்துல ஆழமான கேள்வி. பெரிய கேள்வின்னு சொல்றதை விட அறநூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஆன்மீகமும் அறமும் வேற வேறையே இல்லை. மனத்துக்கண் மாசுரநாதன் சொல்லும்போது அங்க ஆன்மீகமும் வந்துடுது. அதனால அறநூல்கள், குறிப்பா திருக்குறளே எடுத்துக்கலாம். ஏன்னா மகாபெரியவரே தெய்வத்தின் குரல்ல சொல்றார், 4 வேதத்தோட சாரம் அதுல இருக்குன்னு சொல்ற. வேதத்துக்கு சமமானது தமிழ்ல இருக்கக்கூடிய திருவள்ளுவர் அவருடைய திருக்குறள். அப்ப இதை அடிப்படையா வைத்துக்கொண்டு நாட்டை நடத்துவது, மக்களை எல்லா பக்கத்திலையும் அரவணைத்து கொண்டு போவது, மத சார்பின்மைங்கிறதுக்கு நான் நினைக்கிறது, இது மகான்கள் சொன்னதா, இது என் வார்த்தை இல்லை, எந்த மதத்தையும் சாராமல் எல்லாத்தையும் சமமாக நினைப்பது மத சார்பின்மையை தவிர, ஒரு மதத்தை சாராமல் ஒரு மதத்தை சார்ந்திருப்பது மத சார்பின்மையே ஆகாது. அப்படி இல்லாமல் எல்லாரையும் அரவணைச்சு குடிமக்களை, கடவுள் நம்பிக்கை ஒருத்தருக்கு இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம், அது விஷயமே இல்லை. சாமிகிட்ட ஒருத்தர் சொன்னார், எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னார். அது போட்டோம், தன்னம்பிக்கை இருக்கா அப்படின்னார். சமயத்துல அதுவும் இருக்கிறது இல்லை, அது ஆபத்து அப்படின்னார். இன்னொருத்தர் வந்து ஒரு கட்சி பேரை சொல்லி நான் அந்த கட்சியில மெம்பர்னு சொன்னார். அந்த கட்சியோட பேர் ஆங்கிலத்துல சொன்னார். சாமி அந்த பேரை திருப்பி சொல்லி சாமி அதுல மெம்பர்னார். அவர் விலவெழுத்து போயிட்டார். இந்த கட்சியில் எப்படி சாமி மெம்பரா இருக்காருன்னு. அப்படியா சாமினார். ஆமா, இது தெய்வீக முன்னேற்ற கழகம்னார். அது மாதிரி தெய்வீகத்தையும் தமிழையும் ஆன்மீகத்தையும் கலந்து மக்கள் பணி பண்ணும்போது அது ரொம்ப சிறந்ததா இருக்கும். நம்ம ராஜாக்கள்லாம் அப்படிதான் பண்ணியிருக்காங்க. நம்ம தேசத்தை ஆண்டவர்கள் பூரா ராஜராஜ சோழன் நாட்டை இவ்வளவு சிறப்பா ஆண்டார்னு இருக்கு, குடவோலை திட்டம் கொண்டு வந்தாருங்கிறது, நீர்ப்பாசனம் எப்படி கொண்டு வந்தார்னு இருக்கு, மக்களை எப்படி ஆட்சி பண்ணினார், ஜனநாயக முறைப்படி மன்னர் ஆட்சியிலேயே பண்ணார்னு இருக்கு. அந்த பக்கம் பெரிய கோயில் ஒரு சாட்சி. திருமுறைகளை வெளியில கொண்டு வந்தது அவர் தான். இன்னைக்கு திருமுறைகள் பாடுறோம்னா ராஜராஜ சோழன் கிடையாது இல்லையா? அதனால ஆன்மீக பணியும் அரசு பணிதான் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அதோட இணைந்து பண்ணும்போது இன்னும் சிறப்பா. நீங்கள் சொல்வது முழுமையும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. ஒரு சில விஷயங்களை தவிர, குடவோலை முறையில் யாருக்கு மட்டும் வாக்களிக்க வாய்ப்பு இருந்தது என்பது போன்ற ஒரு சில விஷயங்களில் மாறுபடுகிறேன். அது இருக்கட்டும். மீண்டும் தொடங்கிய இடத்திற்கே, முத்தாய்ப்பான இடத்திற்கே வர்றேன். ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, பழைய சோற்றுக்கு உப்பில்லை என்பவனுக்கும் பருப்பு சோற்றிற்கு நெய்யில்லை என்பவனுக்கும் கவலையின் அளவு ஒன்றுதான். அதே போல நம்மிடம் இறந்து நிற்போருக்கு ஏது மற்றவன் ஒரு 10 ரூபாய் தாளை போடுவதற்கும் ஒரு பணக்காரர் 2000 ரூபாய் தாளை போடுவதற்கும் இருவருக்கும் ஒரே பொருளை ஒரே அளவு கொடுத்ததாகத்தான் அவர்கள் உள்ளம் நினைக்கும் என்பார்கள். இப்ப நம்மளுடைய தேவை, இருக்கும்போது இயன்றதை இப்பொழுதே செய்துவிடு என்று மக்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. நீங்களே அதை சொல்லுங்க. பாடுபட்டி தேடி பணத்தை புதைத்து வைக்கும் கேடுகட்ட மாண்டதே கேளுங்கள்னு ஔவையார் சொல்றான். நல்வழி. நல்வழி. கூடு விட்டு ஆவி போன பிறகு அந்த பணத்தை யார் கொண்டு போக முடியும்னு கேட்கிறா. அருணகிரிநாதன் தேடி புதைத்து திருட்டில் கொடுத்து திகைத்து இழைத்து வாடி கிளேசத்து வாழ்நாளை வீணாக்கம் ஆய்ப்பவரேங்கிற. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர்
நல்லா சம்பாதிச்சார். ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் பெங்களூரில் போய் சொந்த வீடு வாங்கிட்டு இருக்கப்பறம் இந்த மாதிரி ஒரு பார்க் மாதிரி வச்சுப்பேன், இல்லை நடுவில் ஒரு குளம் இருக்கும், நான் அப்படி வாக்கிங் போவேன் அப்படி இப்படின்லாம் பேசினார். ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு வந்தார், அட்டண்டன்ஸை கழுத்து போட்டார், சீட்டில் சாஞ்சார். அவர் கிருஷ்ண பக்தர், ஹரே கிருஷ்ணானார், அப்படியே உயிர் போயிடுச்சு. 3 நாள் கழித்து சொந்தக்காரங்களாம் வந்ததுக்கப்புறம் அந்த இதெல்லாம் பண்ணும்போது அது வரல ஃப்ரீசரில் இருந்தது. ட்ரெஸ்ஸு மாற்றும் போது அந்த சாவி கொத்து இருந்தது உள்ள. எதை எடுத்துன்னு போக முடிஞ்சது இல்லையா? இருக்கும்போதே நிறைய தானம் பண்றது தர்மம் பண்றதுங்கிறது எதுக்குன்னா, சிங்கேரி பெரியவர் சொல்றார், அபினவ வித்யாதீர்த்த சுவாமிகள், நீ போக போற உலகத்துக்கான செலாவணி எக்ஸ்சேஞ்ச். அது எவ்வளவு அழகான வார்த்தை இது. அதனால இது சத்தியம். இது வெறும் கற்பனவாதம் மட்டும் இல்ல. எவன் கொடுக்கிறானோ அவன் தாழ்ந்து போகவே மாட்டான். நாள்தோறும் சொற்பொழிவுகள் ஆற்றுறீங்க, அருட்பொழிவுகள் ஆற்றுறீங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய சேவை தான். உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் பொருள் தேடிக்கொண்டீர்கள், அருள் தேடிக்கொண்டீர்கள். எண்ணற்றோர் என்னுடைய படுக்கை அருகில் உங்களுடைய பேச்சைத்தான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், அப்படியே உறங்கி விடுகிறேன், நன்றின்னு சொல்றாங்க. நீங்களும் பெருந்தன்மையோட அந்த நன்மையை நான் செய்தவன் ஆகிறேனே நன்றி அப்படின்னு சொல்றீங்க. மற்ற சேவைகளை நீங்க தொடர்ந்து செய்றீங்க. அந்த சேவைகளில் உங்கள் எதிர்கால திட்டம் என்ன? இன்னும் விரிவாகவே நம்ம கல்வி சேவையை பெருசு பண்ணணும். ஏன்னா ஆன்மீக கல்வி தனியா, பள்ளி கல்வி கல்லூரி கல்வி தனியாக இருக்கு. நம்மளாம் படிக்கிற காலத்தை கடவுள் வாழ்த்துன்னு இருந்தது, இப்போ இல்லைன்னு சொல்றாங்க. எப்படி உலகம் உண்டானதுன்னா இயற்கைன்னு சொல்றாங்க. அதுக்கு மேல சிந்தனை பண்ண தெரியல. ஆன்மீக வாழ்க்கையோட இணைந்த கல்வி வரும்போது முக்கியமா ஒழுக்கத்தை அது சொல்லும். பண்பு இல்லாமல் இப்போ நிறைய பேர் தப்பு பண்றாங்க, மாட்டிக்கிறாங்க. படிப்பறிவு இல்லாதவங்களான்னு நல்லா படிச்சவங்க, ஒரு டிகிரிக்கு 2 டிகிரி வாங்கியிருக்காங்க. அந்த படிப்பு அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கல, பண்பை கொடுக்கல. ஒயிட் காலர் கிரிமினல்ங்கிற பதமே அப்படித்தானே வந்தது. அதனால பண்போட அன்போட கூடின ஒரு கல்வி நமக்கு கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. அது பெரிய அளவுல குருநாதர் பெயரால பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம். அடுத்தது எல்லா தட்டு மக்களுக்குமே ஆன்மீகத்துல உங்களுக்கு எவ்வளவோ சந்தேகங்கள் இருக்கலாம், ஆன்மீகத்துல எவ்வளவோ ஆவல் இருக்கலாம். நாங்கெல்லாம் இப்படி பண்ணலாமா அப்படின்னு அவங்களுக்கு எல்லாருக்கும் அதுக்கான ஒரு வழிமுறைகளை காட்டணும். வசதி இல்லாதவங்களோட இடத்துக்கு போய் சேவை பண்ணணும். நான் ஒரு காலத்துல எனக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைச்சது. விஸ்ராந்திங்கிற முதியோர் இல்லத்துல போய் படுத்த படுக்கையா இருக்கிற வயசானவங்க கிட்ட போய் நான் கதை சொல்லிட்டு வருவேன். கண்ணீரை விட்டு அழுவாங்க. எங்களுக்கு இருக்கிற வேதனையில எங்க கஷ்டத்தை போய் யார்கிட்ட சொல்லுவோன்னு இருக்கு. இந்த கதையை கேட்டு 2 மணி நேரத்துல எங்களுக்கு அப்படி ஒரு ஆனந்தமா இருந்தது. எங்களால எங்கேயும் நடந்து வர முடியாது, நாங்க இருக்கிற இடத்துக்கு தேடி நீங்க கதை சொல்றீங்களே, அப்படி ஒரு புண்ணியாத்மா ஒருத்தர் ஏற்பாடு பண்ணார் எனக்கு. அது மாதிரி மக்களுக்கு மன அமைதி கொடுக்கக்கூடிய, பசிக்கு உணவு, செவிக்கு உணவு, நல்ல அறியாமைக்கு மருந்தாக கல்வி, அப்புறம் ஒரு சித்த வைத்திய ஆயுர்வேத வைத்தியசாலை ஒன்று இருக்கணும். இதெல்லாம் எனக்கு எதிர்கால திட்டம் இருக்கு மக்களுக்கு. ஏன்னா நம்ம சித்தர்களும் மூலிகைகளும் அவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷம் இந்த தேசத்துல. நான் இந்த அலோபதி மெடிசனை பரிகாசம் பண்ணல, அது சில இதுக்கு தேவைப்படுறது. ஆனா நம்மளுடைய அடிப்படையா உள்ள தமிழ்நாட்டுல பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய இந்த பண்புடைய மருத்துவம் இருக்குல்ல, இதை மக்கள் தெரிஞ்சுக்கணும். அலோபதி ஹோமியோபதி போறவங்க எல்லாம் அதையும் தாண்டி வெங்கடாஜலபதி இருக்காங்க. சரி, அறம் பேசுவோருக்கு உலகமே சொந்தம். அது போல எல்லாவற்றிலும் உள்ள நல்ல கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள நாங்கள் விரும்புகிறோம். அந்த வகையில சென்னை பல்கலைக்கழகத்தின் சம்ஸ்கிருத துறை தலைவராக இருந்த பேராசிரியர் வீழிநாதன் அவருடைய புதல்வர், இன்றைய ஐஐடி மெட்ராஸின் இயக்குனர் திரு காமகோடி அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் நடக்கக்கூடிய ICCW இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் கிளீன் வாட்டர் என்ற அமைப்பின் மூலமாக எங்கள் புதிய தலைமுறை அறக்கட்டளை ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் நாங்கள் போட்டிருக்கிறோம். கருத்தாளம் என்னவென்றால் நீர்நிலைகளை பாதுகாப்பது என்பது. அந்த வகையில் நம் 2 அறக்கட்டளைகளும் இணைந்து பணியாற்ற வாய்ப்பிருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நிச்சயமா மகிழ்ச்சியோட இணைந்து பணியாற்றலாம், ரொம்ப சந்தோஷம். எங்களது 2 அறக்கட்டளைகள் இருக்கு. ஒன்று ஸ்ரீ குருவிட்டல் சேவா ட்ரஸ்ட்டுங்கிற பேர்ல ஆன்மீக பணி செய்யக்கூடியது, ஞானானந்த சுவாமியுடைய வழிபாடு, அவருடைய செய்திகளை பரப்புவது அப்படின்னு. ஸ்ரீ குரு லோகோபகார ட்ரஸ்ட் இன்னொரு ட்ரஸ்ட் இருக்கு, உலக உபகாரம் அப்படிங்கிறது தான் அது. அப்படி அந்த ட்ரஸ்ட் மூலமாக தான் இந்த சேரிட்டபிள் ஆக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய தர்ம காரியங்கள்லாம் நடக்கிறது. அதுல ஒரு பகுதியாகவே நிச்சயமாக கோவிந்தபுரத்தில் எங்கெங்கெல்லாம் ஊர் மக்களுக்கான மேம்பாடு, குறிப்பா நீர்நிலைகள் மேம்படுத்துவது தேவைப்படுறதோ அது விஷயமா கட்டாயம் நான் உங்களை தொடர்பு கொள்றேன். உடல் பணி தொண்டு பண்ணக்கூடிய, உழவார பணி பண்ணக்கூடிய பக்தர்களையும் நான் அழைச்சிக்கிறேன்.
நல்ல விதமா சேர்ந்து நாம அந்த திருப்பணிகளை செய்வோம். மிக்க மகிழ்ச்சி. அறக்கருத்துக்களை புறமெல்லாம் விதைத்திருக்கிறீர்கள். அவையெல்லாம் திருக்கோவலூர் தபோவனத்து மாமரங்களாய் வளர்ந்து கனிகள் தந்து உங்கள் பெயரை என்றென்றும் சொல்லும். உங்கள் அன்புக்கு மிக்க நன்றி. வணக்கம். ராம் ராம். மற்றுமோர் அறப்பணி செம்மலுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். வணக்கம். இக்காணொளி பயனுள்ளதாக இருந்தால் விருப்ப குறியிடுங்கள். புதிய தலைமுறை ஃபவுண்டேஷன் வலைக்காட்சிக்கு சந்தாதாரர் ஆகுங்கள். அறிவிப்பு மணியை ஒலிக்கச் செய்து பதிவுகளை தவறாமல் காணுங்கள்.